சத்குருவே சரணம். வாசக்கால் வைப்பதற்கு ஆவணி மாதம் ரொம்ப சிறந்த மாதம். கிட்டத்தட்ட 8-9 நல்ல நாட்கள் இருக்குது இந்த வாசக்கால் வைக்கிறதுக்கு மட்டும். நிறைய பேர் என்னை ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, அந்த குறிப்பிட்ட நாட்கள் அவங்களுடைய ராசி நட்சத்திரம் பார்க்கணும். ஏன்னா அந்த நாளில் கணவனுக்கோ மனைவிக்கோ சந்திராஷ்டம் இல்லாமல் பார்க்கணும். ஆக அதெல்லாம் பார்த்து நல்ல நாட்களில் இப்பொழுது வாசல் கால் வைக்கிறாங்க. வாசல் கால் வைக்கும் பொழுது என்னுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன், 25 பொருட்கள் இருக்குது. அந்த 25 பொருட்கள் ஆன்மீக பொருட்கள் அந்த தலைவாசலில் வச்சு அதற்கு மேல் தலைவாசல் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் சுபகாரியமாக நடக்கும். வேறு ஒன்றும் இல்லை, வேறு ஒரு அற்புதம் இல்லை. உங்கள் வீட்டில் துக்க காரியம் நடக்காது, சுபகாரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த 25 பொருட்கள் அதை கீழே வச்சு அதை நல்ல நாளில் கணவன் மனைவி 2 பேரும் தான் பூஜை பண்ணணும். இந்த கொத்தனார் அந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் விட்டு பூஜை பண்ணுறாங்க நிறைய பேர். நான் அதெல்லாம் சொல்லுவேன், கூடாது. அந்த வீட்டு இல்லத்தரசி உட்காந்து அவங்க அந்த பொருட்களெல்லாம் வச்சு வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் வச்சு தீபதூபம் காட்டி உங்கள் குலதெய்வத்தை நினச்சி வேண்டி அதன் பிறகு உங்கள் கைகளால் எடுத்து அந்த இடத்துல வச்சு அதன் பிறகு அவங்க நிலையை நிறுத்தலாம். அப்படி அந்த 25 ஆன்மீக பொருட்களை தலைவாசலில் வச்சு அந்த தலைவாசல் நிறுத்திட்டிங்கன்னா அந்த வீட்டுக்கு தலைவாசல் வைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். எப்படி திருமணத்தில் அந்த மாங்கல்யம் கட்டுறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி தலைவாசல் வச்சாதான் அந்த வீடு 100 வருஷத்துக்கு சிறப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் அப்படி தான் வச்சாங்க. அந்த காலத்தில் வைரம், வைடூரியம், தங்கம், கோமேதகம் எல்லாமே வச்சு தான் வீடு கட்டினாங்க. இன்றைக்கி இருக்கிற விலைவாசிக்கு அதெல்லாம் வைக்க முடியாது. ஆன்மீக பொருட்கள், வாஸ்து சக்கரம், வலம்புரி சங்கு, ருத்ராட்சம், வாஸ்து எந்திரம் அப்படின்னு 25 பொருட்கள் என்கிட்ட நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த 25 பொருட்களும் தலைவாசல் கீழே வச்சு அதன் மேலே அந்த தலைவாசலை நிறுத்திட்டிங்கன்னா குறைஞ்சது 100 வருஷத்துக்கு அந்த வீட்டில் எல்லா சுபகாரியங்களும் நடக்கும், எல்லா கல்யாணம் நடக்கும், காதுகுத்து நடக்கும், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் நடக்கும். துக்கம் கூடுமான வரை நடக்காது. அந்த வீட்டில் உள்ளவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. கண்திஷ்டி உள்ளே வராது. அதற்கெல்லாம் அதில் விஷயங்கள் இருக்குது. எப்பேற்பட்ட கண்திஷ்டியும் தலைவாசலை தாண்டி உள்ளே வராது. அது யாராவது செய்வனை செய்கிறாங்களா, அது உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. வாசல்லே தடுத்து நிறுத்தணும். அதற்குரிய நாராயணலாடம் நிறைய விஷயங்கள் அது உள்ளே இருக்குது. அதற்காகத்தான் அந்த 25 பொருட்கள் தலைவாசல் கீழே வைங்க. பாருங்கள், உங்கள் வீடு சிறப்பாக ஆனந்தமாக சந்தோஷமாக இருப்பீங்க. இன்னொரு வீடு வாங்குறதுக்கு உங்களுக்கு வாஸ்து பகவான் அருள் புரிவான். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.